வணக்கம் கைஸ், நாங்க வந்து நேற்று சென்னைக்கு வந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சு தெரியல. டப்பு டப்புன்னு விளாண்டோம், போனோம், ஜூஸ் குடிச்சோம். வேற என்ன பண்ணோம்? சீட் விளாண்டோம். நாங்க எத்தனை மணிக்கு விளையாட ஆரம்பிச்சோம்னா சுமார் ஒரு 9 மணிக்கு விளையாட ஆரம்பிச்சோம். ஒரு 2 மணி வரைக்கும் சீட் விளையாண்டோம். 3 மணி வரைக்கும் கேரம் போர்டு விளையாண்டோம். சரி, 3 மணி தூங்கிருக்கோம். ஒரு 12 மணி 1 மணிக்கு எதிரி போட்டு பார்த்தா இல்ல, 7 மணிக்குலாம் அதிர்ஷ்டம். 7 மணிக்கு எங்க டீமோட ஒரு பெரிய கமாண்டர் ஒருத்தர் வந்தாரு. டான் அவர் பேரு. பேரு டான், ஆனா உருவமும் டான் மாதிரி தான். ஆள் பாத்தீங்க, நீங்க கேமரா போக்கஸ் பண்ணாரு. பயந்து எடுத்துக்கிறோம் உள்ள போய் ஒயிட் ஆங்கிள் காலையில் 9:10 வேலைக்கு வருவது சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். எக்ஸெப்ஷன் எனக்கு பாதி போதும். அவருக்கு முன்னாடி அவர் அடிக்கூடாது. தலை எல்லாருக்கும் வலிக்க, குண்டி லட்ச குண்டி வலிக்க சொல்லிட்டு இருந்தா. என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். இது கூட செய்ய மாட்டேன் தளபதிக்காக. Let's start. NCS Tamil BGN. பெட்ரோலை கண்டினியூ பண்ணுவோம். டாடா, பை பை. அப்பா, இது தூக்கறதுக்குன்னே தனியாக சாப்பிடணும் போலப்பா. அவசரப்பட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சோம். எடுத்து வைக்கிறப்ப யோசிக்கல, இப்போதான் யோசிக்கிறேன். ட்ரிப்போட இன்கம் எவ்வளவு, பட்ஜெட் எவ்வளவு, நாங்க பார்த்து சொல்லுங்க. 80,000 மதிப்பில் ஒரு பெரிய டூ. வெல்கம் டு யங்ஸ்டர்ஸ் அலப்ரேட். லெட்ஸ் கோ.
ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோல என்ன பண்ணுவோம் டிராவல் பண்ண போறேன். சைதாப்பேட்டை மெட்ரோல நம்ம நிற்கிறோம். ஸோ லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உள்ள போனேன் நம்ம பார்க்கலாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். ஓகே அங்கிட்டு போய் வாங்கிக்கிறேன். கவனிக்கிறா எதை மண்ணா அப்ப ஆபரேட்டர் எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. ஓகே அங்கிட்டு போய் வாங்கிக்கிறேன். நீ போ, நீ வா. ஹாய், வெல்கம் டு யங்ஸ்டர் செலப்பரி. எத்தனை தடவைடா அது என்ன சட்டை எங்கேயும் குழஞ்சி போக மாட்டான் அதெல்லாம். ஆரஞ்சு கலரு என்ன சட்டை இது? தொலைக்கவே முடியாது எங்கேயும் உன்னால. பாரு பிரச்சனை அவங்க அப்பாடா. வணக்கம். ட்ரெயின் ஏற வரையே கொஞ்சம் அழகிருங்க. இங்கே பிடிச்சதா சேர்த்துல தாகா ஏன் அப்படி சோகமா இருக்கீங்க? என்ன சொன்னீங்க? அவனுக்கு ஆளு பார்க்க அப்படி இருந்தா, ரொம்ப கருப்பா இருந்தா கைப்புள்ள. தாகா ஏன் அப்படி சோகமா இருக்கீங்க? என்ன சொன்னீங்க? அவனுக்கு வீடியோனா கொஞ்சம் பயம். பயமா? நான் வீடியோ அனுப்பிச்சிருமா கொஞ்சம் நேரம். அப்படி என்ன செய்யணும் பாப்பேன். ஒண்ணுமே செய்யலன்னா அடி வெளுத்துருவேன். அந்த கமெண்ட் பண்ண உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். வந்துச்சு சாமி. வந்து நைட் 2:30 மணிக்கு எதுக்கு நீ ஹெட்போனை கேட்டுட்டு என்கிட்ட ஹாட்ஸ்பாட் வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்டா ஏன் முழிக்கிற? ஏன் யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி அந்த வீடியோ உங்க அப்பா ஃபார்வர்ட் பண்ணி விட்டு இப்படிதான் பண்றேன். சென்னை வந்து இப்படிதான் பண்றேன். அவ்வளவுதான். உயிர் நாடி விட்டு இத புர்றா கோயில் மணி, கோயில் மணி நைட்டு சாப்பாடுக்கு இப்போ எஸ்எஸ்ல பிரியாணி வாங்கியிருக்கிறோம். நைட்டு உட்காந்து அப்படியே முச்சுக்கு சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ இத்தனை வருஷமா போட்ட ஒரு பிளானு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டூர் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிடிச்ச கேங்கோடய அப்படி கிளம்புறோம். இதெல்லாம் வந்து ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. வண்டி ஓட்ட அடிச்சு ஓட்டம் ஓட்டு
மாம்பழம் தாம்பழம் சிம்மக்கா ஐயோ சிம்மக்கா சென்னையில எல்லாம் உனக்கு சிவக்கல். இல்லைன்னா ரீமிக்ஸ்ல பாட சொல்றேன். எப்படி போடுவோம் பாடுவோம். யாரு எல்லாரும் பாடுவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. I am very happy. Start music. பரவாயில்ல. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமனா போட்டனா பொளந்துரும் டேய். வந்து மணி எத்தனை? 8 மணி. 8 மணிக்கு வந்து நாங்க பிரியாணி சாப்பிட போறோம். ட்ரெயினில் பிரியாணி. பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட். உண்மையிலே செம்ம டேஸ்ட். இது வந்து நான் 3:30 வாங்கினது. இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா 8. இப்ப சாப்பிடுறோம். இப்ப சாப்பிடறப்பையும் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு எங்க கமாண்டர் தாகா. ஹீரோவே நீங்க ரொம்ப புகழ்றீங்க பாரியா. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? கை கழுவுறா. என்ன சிறுப்பா? பேசி கழுவுறா. இது உங்க சிறுப்பா? கழுவிட்டு போட்டு ஸ்பூன்ல செயலாளரே நான் ஜிப்பு போடணுமாடா ஜிப்பு போடணுமா? ஹாய், நம்மளோட ட்ரெயின் ஜேர்னி அதோட எண்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்பதான் நாங்க வந்து எங்கடா இருக்கோம்? நீங்க நினைக்கிற மாதிரி கிளி கூட புறா கூட கிடையாது. கோழிக்கோடுல வந்து இறங்கிட்டோம். 1 மணி நேரம் ட்ரெயின் லேட் வேற. 1 மணி நேரம் ட்ரெயின் லேட்டுக்கு அப்புறம் நாங்க இப்போ வந்து கோழிக்கோடுல இறங்கிருக்கோம். இங்க இருந்து நாங்க எங்க போகணும் என்ன பண்ண போறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா?